ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 21 நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர் பெருமான்ட்டையும் இஷ்ட தெய்வத்தையும் நல்லபடியாக வேண்டிக்கிட்டு காலையில் எந்த தடங்களும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அதே மாதிரி அலாரம் அடித்த உடனே அடுத்த செகண்ட் நாளை காலத்தான் எந்திரிச்சு எப்பவும் போல் குளிச்சுட்டு வந்து வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நல்லபடியாக இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் அவ்வளோ பள்ளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து டெய்லியுமே நடக்கிற விஷயம் நமக்கு பெருசாக தெரியாது. நம்ம ஒரு விஷயத்த நினச்சி அதை வேண்டி நம்ம அதை செய்யும்போது நமக்கு அந்த நேரத்தில் அந்த பள்ளி சத்தமோ இல்லை மணி சத்தமோ இல்லை சாமி பாடலோ கேட்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் கோலம் போடும்போது எனக்கு காதில் விழுந்த முதல் பாடல் என்ன அப்படின்னா, தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி துணை நீயே மகமாயி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்துச்சு. துணை நீயே மகமாயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பவுமே அந்த இறைவன் நமக்கு துணையா தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு என்னுடைய பிரம்ம முகூர்த்த விளக்கு இதுதான். ஒரே ஒரு தீபம் தான் நான் ஏற்றிருந்தேன். இன்னைக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்துல நான் வெறும் விளக்கு மட்டும் ஏத்தாம பூஜை மட்டும் செய்யறது கிடையாது. என்னுடைய வேண்டுதலை என்னுடைய பிரபஞ்சத்திற்கு எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்றதுக்காக இந்த நேரத்தை நான் பயன்படுத்த போறேன். இந்த 21 நாள் எப்படி போக போகுதுன்னு தெரியாது. ஆனா முதல் நாள் நல்லபடியா தொடங்கியாச்சு. முதல் தொடக்கம் நல்லபடியா இருந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும். நாளைக்கு இதே உற்சாகத்தோட நான் 2ஆம் நாள் தீபமும் ஏத்துவேன் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கேன். நீங்க எத்தனை பேர் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்துறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எழுதுறது எல்லாமே என்னோட வேண்டுதல் கிடையாது. எனக்கு நடந்த எல்லா விஷயங்களுக்காகவும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிட்டு எனக்கு நடக்காத விஷயங்களுக்காகவும் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்றேன். அது ஏன் அப்படின்னு நாளைக்கு நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு இதுதான் நான் எழுதியிருந்தேன். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கு எனக்கு நான் ஒண்ணுதான் ஏத்துறேன். 5 முகம் தீபம்லாம் ஏத்துறது இல்லை. என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க. இன்னைக்கு லாங் வீடியோ. நான் வைகாசி விசாகத்தன்னைக்கு பூஜை பண்ணாத இன்னைக்கு நான் முருகப்பெருமானுக்கு நல்லபடியா பூஜை பண்ணி அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.